அரசியல் இது அரசியல், பக்க அரசியல். கொஞ்ச நாளைக்கு முன்னால பராசக்தி படத்துக்கு பத்தி பேசும்போது ஒரு நிருபர் கேட்கும் போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னார், ஜனநாயகம் படம் எப்படி வெளிவருன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கருத்தை துணை முதலமைச்சர் சொன்னது எனக்கு ஞாபகம். பத்திரிகையில படிச்சது. சென்னையில அவர் பிரஸ் மீட்ல கொடுக்கும்போது ஒரு நிருபர் கேட்கிறாரு, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கும்போது, அது வெளிவரும்போது பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு துணை முதலமைச்சர் அப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்க கூடாது. அந்த கருத்து செய்தியா பரவுகிறத நான் படிச்சேன். அதை பார்க்கும்போது இப்போது இந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த படம் வெளிவருவதில் டிலே பண்ணணும். குறிப்பாக 2 படம் வருது. அவங்க படம் பராசக்தி படம், திமுக சார்பில் வரக்கூடிய படம். இது ஜனநாயகன் படம் தலைவர் விஜய் அவர்களுடைய படம். இந்த படம் ரெண்டும் ஒரே நாள்ல வரக்கூடாது, எப்படியாவது தடுத்துறோம் அப்படின்னு உள்ள சதி திட்டத்துல தான் இப்படி சில அதிகாரிகளை கையில போட்டு வேண்டுமென்றே இதுக்கு தடை ஏற்படுத்துகிறார்கள். சட்டப்படி திமுகவும் இருக்கலாம். இதுல பாஜகவுக்கு உள்ள லாபத்தை விட எனக்கு திமுகவுக்கு தான் அவங்க தான் போட்டியா கருதுறாங்க. விஜய போட்டியாளராக கருதக்கூடிய யாருது? திமுக. திமுகவா முன்னாள் மறைந்த கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இவர் இதே மைதான் உலக சுற்று வாலிபன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை வரவிடாமக்கிறதுக்கு தடை பண்ணாங்க. மதுரையில ரிலீஸ் பண்ண விடாம தியேட்டர்கள் எல்லாம் போய் ஆக்கிரமிச்சாங்க. பேட்டி கொடுத்தாங்க, நாங்க மறியல் பண்ணோம்னு சொன்னாங்க. எல்லாம் பண்ணி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சினிமாவை தடை பண்ணி வரவிடாம ஆக்கிறதுக்கு எவ்வளவு வேலைகளை செய்வாங்களோ அது நடக்கல.